வணக்கம் நண்பர்களே. ஆடிப்பட்டம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தை தயார் பண்றதுங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அப்பதான் கரெக்டான டைமுக்கு நம்ம விதை போட்டு கரெக்டான டைம்ல உங்களுக்கு செடிகள் நல்லா ஒரு மகசூல் நீங்க பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி முன் தயாரிப்பு என்னென்ன பண்ணணும் அப்படின்றதான் இந்த வீடியோல சின்ன ஒரு ஸ்னாப்ஷாட்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஓல்டு மண் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மண்ணை கொஞ்சம் ரீஜென்ரேட் பண்ணணும். அதில் கொஞ்சம் சத்துக்களை ஆட் பண்ணி திருப்பி அதில் உங்களுக்கு கொஞ்சமாவது மைக்ரோப்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 20-30% மேல் மண்ணை எடுத்துட்டு அந்த 30%க்கு ஏதாவது உரங்கள், வெர்மி கம்போஸ்டோ இல்லை காய்கறி கழிவு உரமோ இல்லை மாட்டுச்சாண உரமோ ஏதோ ஒன்று ஆட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அது இன்னும் ரீஜென்ரேட் ஆகி உங்களுக்கு நல்ல சத்துள்ள ஒரு மண்ணாக மாறும். இதை இந்த டைமில் இப்பயே பண்ணி வச்சுருங்க. அடுத்தது, புதுசாக மண் கலந்து ரெடி பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இப்பயே கலந்து தொட்டியில வச்சு டெய்லி தண்ணி ஊத்திட்டே வாங்க. இப்படி பண்றது மூலமா உங்களுக்கு மண் ஓரளவுக்கு நல்லா செட் ஆகி விதைகள் நீங்க போடும்போது டக்குன்னு உங்களுக்கு முளைச்சு வரும். அதே மாதிரி விதைகள் பாத்தீங்கன்னா ஜூலை 17 தான் கரெக்டா எக்ஸாக்டா போகணும்னு அவசியம் இல்லை. சில விதைகள்லாம் பாத்தீங்கன்னா நாத்து போட்டு எடுத்து வைக்கிறதா இருந்தா இப்பயே நீங்க குழித்தட்டு முறையில நாத்து போட்டு ரெடி பண்ணி வைக்கலாம். கரெக்டா ஜூலை மாசம் ஃபர்ஸ்ட் வீக் இல்ல செகண்ட் வீக் டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க நடவு செஞ்சு விடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு செடி வளர்ந்துருக்கும், எந்த அளவுக்கு சாப்ளிங்ஸ் வளர்ந்துருக்கும் அந்த மாதிரி. அடுத்தது, என்னென்ன செடிகள்லாம் வளர்க்கலாம். ஆடிப்பட்டத்தில் ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லா காய்கறிகளும் ட்ரை பண்ணலாம். குளிர் காய்கறிகள் தவிர நீங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ட்ரை பண்ணும் போது சூப்பராக வரும். கொடி காய்கறிகளாக இருக்கட்டும், செடியில் வர காய்கறிகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பழ வகை மரங்கள் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறீங்களா இருக்கட்டும், எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வளரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ளசண்ட்டான ஒரு சீசன் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்துலேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது, பஞ்சகாவியம், மீனமிலம் போன்ற விஷயங்கள்லாம் தயார் பண்ணி வைக்கிறீங்க, நீங்களே உங்கள் வீட்டில் தயார் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுவும் இப்போயே நீங்கள் தயார் பண்ணி வைக்கிறது நல்லது. அடுத்தது, உங்கள் தோட்டத்தை சுற்றி பாருங்கள். ஏதாவது செடிகள் ரொம்ப டல்லாக இருக்குது, காஞ்சு போன செடிகள்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தோட்டத்தை ஓரளவுக்கு சுத்தம் பண்ணுறதுக்கும் இது கரெக்டான டைம். கிளைமேட் ஒரு மாதிரி செட் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. சென்னை கிளைமேட் ஓரளவுக்கு ப்ளசண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்பப்போ நடுவில் ஒரு பயங்கரமான ஒரு வெயில் அடித்தாலும் ஒரு மாதிரி மழை, ஒரு மாதிரி மிக்ஸ்டாக பார்த்திங்கன்னா கிளைமேட் செட் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. இந்த டிரான்சிஷன் பீரியடை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஜூலை செகண்ட் வீக் இல்லை ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கறதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்குது. புதுசாக மாடி தோட்டம் இல்லை வீட்டு தோட்டம் ஆரம்பிக்கிற நண்பர்களுக்கு இது சூப்பரான சீசன். அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி இந்த மாதத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும் அப்படின்றத அவங்கக்கிட்டையும் சொல்லி ஆடி மாதம் ஆரம்பிக்க வைங்க. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ரிசல்ட் டக்குன்னு ஃபஸ்ட்லேயே பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் இன்ஸ்பயர் ஆகி நிறையவே பண்ண ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் ஆரம்பிச்சுட்டு ஐயோ எனக்கு வரலையே, ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய நினைப்பாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். இந்த ஜூலை மாதங்களில் ஆரம்பிக்கிற தோட்டமாக இருக்கட்டும், பெரிய எஃபர்ட்ஸ் இல்லாமையே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதனால உங்களுக்கு பிகினராக இருக்காங்க, இதை புதுசாக ஆரம்பிக்க போகிறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லி இந்த மாதத்தில் ஆரம்பிக்க சொல்லுங்கள். ஒரு நல்ல ரிசல்ட்டை கண்டிப்பாக அவங்களும் பார்ப்பாங்க. முடிஞ்சுன்னா நம்ம வீடியோ கால்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது, முக்கியமான விஷயம், இந்த டைமில் பூச்செடிகள்லாம் ஓரளவுக்கு டல்லாக பூக்கும். இந்த டிரான்சிஷன் பீரியடில் உங்கள் வீட்டில் தோட்டத்தில் பூச்செடிகள்லாம் ஓரளவுக்கு டல்லாக பூத்துச்சு அப்படின்னா ஒரு லைட் ப்ரூனிங், ஹெவியாக ப்ரூன் பண்ண வேணாம், லைட்டாக கட் பண்ணி விடுறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஜூலை செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஆகஸ்ட் மாதங்கள்லாம் திருப்பி இலைகள்லாம் தழைச்சி புதுசாக மலர் முட்டுகள்லாம் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போ ஒரு லைட்டாக குட்டியாக ஒரு ஹேர் கட் மாதிரி நீங்கள் செடிகளுக்கு பண்ணி விடுறது, அதாவது பூச்செடிகளுக்கு பண்ணி விடுறது உகந்ததாக இருக்கும். அதுவும் ஸ்பெஷலி மல்லிச்செடி, செம்பருத்தி செடிகள்லாம் ஒரு குட்டி ஹேர் கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா திருப்பி நல்லா பூக்கள் கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும். ரோஜா செடி கூட நீங்கள் பண்ணி விடலாம். வழக்கமாக நான் சொல்கிற மாதிரி வெயில் காலங்களில் பார்த்திங்கன்னா கீரைகள் ரொம்பவே நல்லது. ஏன்னா அந்த டைமில் உடலுக்கு குளிர்ச்சியாக நமக்கு கொடுக்கக்கூடியதே கீரைகள் தான். பட் ஆனால் வெயில் காலங்களில் எந்த அளவுக்கு கீரை வருதோ அதை விட மழை காலங்களில் இன்னும் சூப்பராகவே கீரைகள் வரும். ஸோ கீரைகள் எல்லா வகையான கீரைகளும் முயற்சி பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் உடலுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும். கீரை வகைகள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பாலக், அதுக்கப்புறம் அரைக்கீரை மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிருக்கேன். அது எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு நல்லா வந்துட்டுருக்கு. அதேமாரி இந்த விதை பகிர்வு நிலையில் செங்கீரை கொடுத்துருந்தாங்க. அதுவும் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு சின்ன அப்டேட்டாக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி அப்டேட்ஸ்லாம் நம்ம வாட்ஸ்அப் சேனல் நான் கொடுத்துட்ருக்கேன். அதில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவ்வளோதான் நண்பர்களே, குட்டியாக ஷார்ட்டாக ஆடி பட்டத்துக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம், எப்படிலாம் நம்ம மாடி தோட்டத்தை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், எப்பெல்லாம் பண்ணணும் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு குட்டியாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மகிட்ட தரமான நலங்கு மாவு பவுடரும் கார்டன் ப்ரூனரும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. விருப்பப்படுற நண்பர்கள் நம்ம வெப்சைட்டில் போய் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.